Hi all, welcome to another video of my makeup tutorial. So இது வந்து ஒரு beginnersக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு makeup tutorial தான். ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட்ஸ், ஈஸிலி அவைலபிளா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் with lot of tips and tricks in the makeup. So first step வந்து usually primer is very important. First வந்து நல்ல ஒரு face wash கொடுத்துரு சொல்லுங்க உங்களோட client or it's going to be for yourself. நல்ல ஒரு face wash பண்ணிடுங்க, freshen ஆயிட்டு அதுக்கப்புறம் you can go with primer. So primer இல்லாதவங்களுக்கு this is a very good product. Something easily available is Nivea உடைய moisturizing cream. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், லைக் மாய்ஸ்சரைசர் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் ஆயிலி ஸ்கின்னா இருந்தா கூட நான் வந்து இந்த டீ ஜோனை மட்டும் நீங்க விட்டுடுங்க, மீதி இடத்துல எல்லாமே வந்து ஒரு மைல்டா ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்த பிறகுதான் நான் வந்து பிரைமரே அப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நிவ்யாவுடைய ஒரு பிரைமர், நல்ல ஒரு க்ளோவும் இருக்கும். ஈவன் அபவ் தி ஐஸ், அண்டர் தி ஐஸ், நோஸ் கார்னர்ஸ், இந்த கார்னர் is mandatory to apply on your neck also. So என்னடா இவங்க வந்து primer apply பண்ணாம நிவ்யா உடைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி நல்ல ஹோல்ட் பண்ணுது மேக்கப்பை இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ primer. ஸோ நான் வந்து சில ப்ரைமர்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து primer அப்ளை பண்ணுவேன். இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் த ஸ்கின் ஆல்சோ. So for concealer வந்து I'm going to use a Nykaa concealer. ஸோ ஏன் இந்த கன்சீலர் சூஸ் பண்ண அப்படின்னா வந்து இது ஈஸியாக கிடைக்கும் அண்ட் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அண்ட் நிறைய மால்ஸ்லேயே இப்போ நைக்கா ஷோரூம்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கன்சீலர் காமிச்சேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 ஷேட்ஸ் இருக்கும். ஸோ எனி பிராண்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேட்ஸ், த டார்க்கர் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் இந்த லைட் ஷேட் இருக்க மாதிரி இருக்கணும் உங்கள் கன்சீலர். So it goes with the skin very well, blends with the skin. So முதல்ல நான் வந்து conceal பண்றேன். So முதல்ல around the eyes. So முதல்ல நம்ம ஐ மேக்கப் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பண்ணலாம். ஒரு சின்ன கன்சீலர் பிரஷ் யூஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் திக்கு எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ஐ ஷேடோ யூஸ் பண்ண போறேன்னா ஸ்விஸ் பியூட்டி. இதுவுமே ஈஸிலி அவைலபிள் இருக்கு ஸ்டோர்ஸ்ல, பியூட்டி ஷாப்ல எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா யூ கேன் கான்டாக்ட் Pearls Beauty Academy. ஸோ எங்க அகாடமி வந்து கோடம்பாக்கம்ல இருக்கு. ஸோ யூ கேன் வெரி வெல் கான்டாக்ட் அஸ் ஃபார் எனிதிங். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிங்க் டாப் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷேடு எதுக்காக, இந்த கைண்ட் ஆஃப் ஐ மேக்கப் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா இது வந்து பட்டு சாரிக்கு ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நம்ம சாரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பிங்க் கொஞ்சமாவது இருக்கும். இப்போ கான்ட்ராஸ்டா போறதுனால மேபி ப்ளூ சாரியா இருந்தா கூட வந்து பிளவுஸ் வந்து பிங்கா இருக்கும், இந்த பார்டர் பிங்கா இருக்கலாம். ஸோ அதனால வில் கோ வித் பிங்க் டுடே. அண்ட் இட்ஸ் அ பிகினர்ஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்றதுனால பிங்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இது உங்களுக்கு எடுக்கிறேன் இன்னைக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம பேலட்லேயே வந்து பிங்க் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, இந்த ஒரு வயலட் இருக்கு, பிங்க், இந்த ஷேட் தான் ஆக்சுவலி எனக்கு என்னோட ட்ரெஸ் கலர்னா நான் வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கர் பிங்க் வந்து எடுக்கிறேன். அதை வந்து நம்ம லைனர் போடுவோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பிகினர்ஸ்க்கு, எப்பவுமே ஐஷேடோ பாத்தீங்கன்னா டார்க்கர், lighter and the lightest. So இந்த clue, இந்த டிப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே டார்க்கர் டு லைட்டர் தான் நம்ம போகணும். ஸோ லைட்டர் டு டார்க்கர் நம்ம போகக்கூடாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் அ ஃபேஷன் மேக்கப் ஒரு ஆட் ஷூட்க்கு பண்றோம் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அதுல. ஆனா ஒரு ப்ராப்பரா ஒரு பிரைடலுக்கு பண்றீங்க, இல்ல உங்களுக்கு செல்ஃப்க்கு ஒரு நல்ல பட்டு சாரி கட்டிட்டு போகணும், நல்லா பண்ணணும்னா திஸ் இஸ் த ப்ராப்பர் வே. அப்படின்னா கண்ணு என்ஹான்ஸா ரொம்ப அழகா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டார்க்கர் கலர் எடுத்துட்டு இதை அப்ளை பண்ணிடுறேன். அதே மாதிரிதான் இந்த பக்கமும். ஐலைனர் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு டார்க்கர். ஸோ இது என்னன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்ச பிறகு கலர்ஸ் வில் கெட் பிளெண்டட் வித் ஈச் அதர், தென் இட் லுக்ஸ் ரியலி நைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து
இந்த பிங்க் கலர் வந்து நான் எடுக்கிறேன். அதை வந்து இந்த ஐபால் டு கிரீஸ் லைன் வரைக்கும் அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து another brush எடுத்துக்கோங்க, சேம் brush வேண்டாம். So you can see இந்த curve இருக்கு இல்லையா, ஸோ அதை தாண்டி நான் போகலை. ஓகே, ஸோ இந்த கலர் தான். அண்ட் இந்த பேலட் பற்றி சொன்னால் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பேலட் அண்ட் இட்ஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேலட் தான் இது. ப்ரைஸ் கூட வந்து கொஞ்சம் நாமினலான ப்ரைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் பிங்க்ல ஒரு 3 ஷேட்ஸ், 4 மேட் ஃபினிஷ்ல 4 ஷேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கீழே இருக்கலாம் கொஞ்சம் வந்து ஷிம்மரியா இருக்கக்கூடிய ஷேட்ஸ் அண்ட் ப்ளூ, கோல்டு மெயினா. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலட். இது செல்ஃப் யூஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் என்னன்னா வந்து ஒரு கலர்ல வந்து இன்னொரு கலர் வந்து மர்ஜ் ஆகி போகணும். ஸோ அப்பதான் அது ஒரு பிளெண்டடா இருக்கும். ஸோ நிறைய வாட்டி என்னோட வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், மேக்கப் அப்படின்னாலே பிளெண்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது அகெயின் நாட் ஒன்லி ஃபார் த ஃபவுண்டேஷன், ஈவன் ஃபார் த ஐ ஷேடோ வந்து பிளெண்ட் அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப் கத்துக்கணுன்றவங்களுக்கு. ஆனால் மெயினான இம்பார்ட்டன்டான விஷயம் அது. நான் வந்து ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து என்கிட்ட வந்து கோ டு பியூட்டி அப்படின்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் கோ ஹெட் வித் இப்போதைக்கு வந்து என்ன இருக்கோ யூ கேன் ப்ராக்டிஸ் வித் தட். ஸோ மெயின் திங் வந்து அந்த ஷேடு உங்ககிட்ட இருக்கணும், சம்திங் சிமிலர் டு இருக்க வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுறது. லைட்டர் ஷேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹைலைட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும். இந்த ஷேட் யூஸ் பண்ணலாம், இந்த ஷேட் யூஸ் பண்ணலாம், ஆஷ், ஒயிட், கோல்டு, லைட் கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கு. தட் இஸ் பேசிக்லி இந்த லைட்டர் ஷேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹைலைட்டருக்கு. வந்து ப்ரோஸ் வந்து இந்த ஐப்ரோஸோட சென்டர்ல வச்சு லிஃப்ட் பண்ணிட்டு முதல்ல இங்கே வந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா இந்த இடம் தான் வந்து நமக்கு பிரைட்டா தெரியணும். ஹைலைட்டிங்கோட மெயின் பார்ட் வந்து இதுதான். ஸோ நீங்க மீதி இடம்லாம் வந்து நம்ம போடலன்னா கூட பிரச்சனையே இல்லை, பட் கண்டிப்பா போடணும், போடாமல் இருக்கக்கூடாது. பட் என்னன்னா வந்து போடலனாலும் இது இந்த இடம் போட்டாலே போதும், நல்ல அந்த ஒரு ஹைலைட்டிங்கான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, பயங்கர அந்த டிப் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபினிஷ் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஹோல்டிங் இந்த இடம் ஃபர்ஸ்ட் மவுண்டோட இந்த கீழே போடுங்க. அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் கொண்டு கரெக்டாக இதோட முடிக்க வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் பிரிங் இட் லைக் திஸ். எவ்வளோ ரொம்ப அதுக்குன்னு வெளியில் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது. யூ கேன் ஜஸ்ட் அது லைஸாக, இல்லைன்னா ரொம்ப ஒரு ஹாஃப் த வேல வந்து ஐஷேடோ நின்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஐப்ரோஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே எல்லா ஐஷேடோ பேலட்லயுமே வந்து கண்டிப்பா ஒரு லைட்டர் கலர்ஸ் இருக்கும். லைக் அட்லீஸ்ட் மேட் ஃபினிஷ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கலராவது கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை கூட நீங்க வந்து ஒரு ஹைலைட்டரா யூஸ் பண்ணலாம். அப்படின்ற பிராண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டு இது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதே மாதிரி ஸ்விஸ் பியூட்டிலயும் வந்து நம்ம கிட்ட ஒரு கோல்டு இருக்கு. ஸோ பேசிக்லி எல்லா கலர்ஸ் எல்லா ஒரு ஐஷேடோ பேலட்ஸ்லயுமே வந்து நமக்கு இந்த கோல்டன் கலர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஐபால் கோல்டு வந்து ஃபுல்லா போட்டு நிறைய வந்து பிரைட்ஸ்மே கேட்பா நல்ல கோல்ட் சாரி இருக்கும், மேம் நீங்க ஃபுல்லா கோல்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. பட் நான் பண்ண மாட்டேன். எப்பவுமே கொஞ்சம் கலர்ஸ் கொடுத்தாதான் அந்த டெப்த் எல்லாமே வந்து கண்ணில் நம்ம கண்ணை வந்து அழகா எடுத்து கொடுக்கும். அது மேக்கப் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய அழகை வந்து இன்னும் வெளியில எடுத்து கொடுக்கறதுக்கு தான். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலா எதுவும் நம்ம பண்ணல. ஸோ ஐபால்ல வந்து கோல்டு ஷிம்மர், ஈவன் கிளிட்டர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். என்னோட நிறைய மேக்கப் வீடியோஸ்ல நான் கோல்டு கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். இட்ஸ் அ வெரி கிராண்ட் லெஹங்கா எல்லாம் இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. ஸோ நிறைய பேர் எனக்கு கேட்ட அந்த கிளிட்டர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஃபாலோ மீ இன் யூடியூப், இன்ஸ்டாகிராம். நம்ம வந்து அந்த ஹைலைட் பண்ணிட்டோம். ஹைலைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த பிங்க் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டார்க்கர் பிங்க், இந்த ஸ்விஸ் பியூட்டில வந்து இந்த டார்க் பிங்க்
நிறைய டவுட்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து கிரீஸ் லைன், இதுதான் கிரீஸ் லைன் சொல்லுவோம். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிடுங்க. அகெயின் சொன்ன மாதிரி ரொம்ப மொட்டையாக வந்து ஃபினிஷ் பண்ணாதீங்க. கண் அழகாக தெரிய பாருங்க. இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஷேப் வந்து நல்லா வரும் நமக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராப்பர் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறோனாலே அது எல்லாமே வந்துடும். அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அகெயின் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிரீஸ் லைன். இது பிகினர்ஸ்க்கான ஒரு டிப் என்னன்னா, நல்லா அகெயின் உங்களோட ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுட்டு எல்லா இடமுமே மைல்டா ஒரு ஃபெதர் டச் மாதிரி தான் இருக்கணும். அது இது எதுக்காக இந்த பண்றோம் அப்படின்னா, ஏன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கலர் இந்த கலர் வந்து நல்லா மர்ஜ் ஆகணும். தனித்தனியா தெரியக்கூடாது கலர்ஸ். நான் வந்து ப்ளூ போடுறேன், எல்லோ போடுறேன், கிரீன் போடுறேன்னு பண்ணுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தனித்தனியாக தெரியும் கலர்ஸ். ஸோ அதுவுமே நல்ல கலர்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணலாம். அதுலேயும் கூட எவ்வளோதான் நம்ம வந்து டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து பியூட்டிஃபுல்லாக பிளெண்டிங் டெக்னிக் நிறைய இருக்குது. இது பிகாக வந்து யூஸ் தி லைனர் வந்து மிஸ் கிளர். எனி லைனர் யூ கேன் கோ ஹெட். ஓகே, ஸோ இதுதான் அப்படின்னு இல்லை. ஈவன் லாக்மியோட அப்சல்யூட் லைனர் வந்து அவ்வளோ நல்ல ஒரு லைனருங்க. டெக்னிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஒயிட் பேப்பரில் பழைய லைனர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு கண்ணு வரைஞ்சிட்டு கண்ணு மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அகாடமிலையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நாங்கள் நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு எம்டி ஐலைனரோ இல்லை இதுக்காகவே கற்றுக்குறோன்னா கொஞ்சம் நம்ம பண்ணி தான் ஆகணும் இல்லையா, இதுக்காகவே ஒரு ஐலைனரை கொடுத்து வந்து பேப்பரில் போட வைப்போம். ஸோ அகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு இது பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு யூ கேன் ஜஸ்ட் அப்ளை தின். நான் ரொம்ப வந்து இந்த விங் எல்லாம் கொடுக்கல. லெட்ஸ் கோ ஒன் பை ஒன் ஸ்டெப். ஒரு வீடியோல கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் அப்படி போனால் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த உடனே ரொம்ப ஹைடெக்காக ஹைஃபையான மேக்கப் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் யூ வில் நாட் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். பண்ணி பார்க்கவும் சரியா வரலன்னு ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் மேக் அ வெரி தின் ஐலைனர். மேக்கப் அப்படின்னாலே அ பிளசன்ட் லுக், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுடைய ஒரு ஐப்ரோ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஆங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னா, இது வந்து மியாமி அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆங்குலர் ஷேப்பில் இருக்குன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் ஈவன் ஐப்ரோ பென்சிலை கூட என்ன பண்ணுங்க, ரொம்ப வந்து மொக்கையா, தட் இஸ் பிளண்டட் ஃபார்ம்ல வச்சு பண்ணுங்க, ஈஸியா வரும். ரொம்ப ஷார்ப் ஐப்ரோ பென்சில் வச்சு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் கொடுப்பேன். முதல்ல வந்து கீழே போடுங்க. ஓகே, ஆல்வேஸ் ரொம்ப மைல்டா கூட அது தெரியாது இதுல. என்ன இருக்கோ அதை வந்து நீங்க வந்து பண்ணுங்க போதும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து லென்த் பண்ணுங்க. அதாவது இந்த ஐப்ரோஸ்க்கும் நல்லா பாருங்க, தெரியும். இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. லேசா, அதாவது கோடு போட்ட மாதிரி அது தெரியக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி, ஏன்னா இங்கே நம்ம இன்னும் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணலை. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரி, அந்த லைன் மாதிரி வரவே வராது இதில். ஸோ நிறைய பிராண்டில் வந்து இந்த மாதிரி வருது ஆங்குலர் ஐப்ரோ பென்சில்ஸ். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ லேசாக இது கொண்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னா, ஐப்ரோஸ்மே வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து தெரியும் நமக்கு. இந்த தடவை எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுது இல்லையா. ஸோ கொஞ்சம் அப்படி
லென்த்தும் வந்து லாங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். முடிச்சதுக்கப்புறம் இப்படி நேராக வைக்காம இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபெதர் டச் மாதிரி தான் கொடுங்க. இங்கேயும் அப்படிதான். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் தி வே ஃபர்ஸ்ட் போடுங்க. இது லேசாக அப்படி எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபுல் ஐஸும் நான் கொடுக்கல, ஒன்லி ஹாஃப் த ஐஸ். ஸோ கீழே போடும்போது என்னோட இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், கீழே யூஸ் பண்ணும்போது லைட்டர் ஷேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, கண்ணு அழகாக காமிக்காது. கோ ஃபார் டார்க்கர் ஷேட்ஸ். ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் காஜல் கேரி பண்ணாதவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். காஜல் போடலனாலும் பரவாயில்லை. ஓகே, பெட்டராக இருக்குது. இப்போ வந்து நம்ம கன்சீல் பண்ணிடலாம். ஃபேஸ்ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணுமோ அதெல்லாம் கன்சீல் பண்ணிவிட்டு, கன்சீலருக்கு அகெயின் நாய்க்கா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நாய்க்காவுடைய அதே நம்ம கண்ணுக்கு போட்டோம் இல்லையா, அதே டார்க் எங்கெல்லாம் போடுவேன் அப்படின்னா இந்த 2 கார்னர்ஸ். நான் ஃபேஸ் ஃபுல்லாக கன்சீல் பண்ண மாட்டேங்க. அப்புறம் அரவுண்ட் தி மவுத். முதல்ல என் ஸ்கின் டோன் என்னவோ அந்த டோன் நான் முதல்ல கொடுத்துருவேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் தொட்டேன். ஸோ அதே தான் நான் யூஸ் பண்றேன். இந்த கார்னர் திருப்பி நான் எடுக்கல ப்ராடக்ட். இந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் மார்க்ஸ் லேசா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இது போட்டு நம்ம கன்சீல் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணது வந்து இந்த ஷேடு. ஸோ இது வந்து நாய்க்காவுடைய மீடியம் 02 பேலட். மீடியம் 02 பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி காமன். நம்மளுடைய சவுத் இந்தியன் டோனுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு வந்து மேலே அப்ளை பண்ணுவேன். க்ரௌனுடைய ஃபவுண்டேஷன் தான், CROWN. ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். ஸோ க்ரௌனுடைய தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மீடியம் ஷேட். இதில் வந்து ஒரு 4 ஷேட்ஸ் வருது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து HD இன்பில்ட் ஃபவுண்டேஷன். பிகினர் லெவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு HD ஃபவுண்டேஷன். ஏன்னா நிறைய HD ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பராக மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ஹெவி மேக்கப் ஆகிடும் அது. இல்லைன்னா வந்து ரொம்ப பேட்சாக போட்டுருவாங்க. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு HD பண்றதுக்கு. ப்ராப்பரா பண்ணாதான் அந்த ஹை டெஃபினிஷனோட லுக் வந்து நமக்கு கிடைக்கும் மேக்கப்ல. ஸோ அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இது வந்து ஜஸ்ட் மீடியம் டோன். அதனால தான் இந்த பிராண்ட் காமிச்சேன். இதுவுமே ஆன்லைன்ல கிடைக்குது, க்ரௌன் அப்படின்ற பிராண்ட். இன்கேஸ் ஆன்லைன்ல ஃபைன் பண்ண முடியலன்னா யூ கேன் கான்டாக்ட் பர்ல்ஸ் பியூட்டி அகாடமி. பர்ல்ஸ் பியூட்டி அகாடமி ரொம்ப தூரம் இல்லை, இது வந்து கோடம்பாக்கத்துல தான் இருக்கு எங்களோட அகாடமி. ஸோ ஏதாவது இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சரியா கிடைக்கலன்னா நீங்க எப்பனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் அங்க வந்து. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் காமிப்பேன். எங்ககிட்ட மட்டும் இல்லை, நாங்களும் வந்து சேல் பண்ணல எந்த ப்ராடக்ட்ஸுமே அங்கே. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிடைக்கல, கஷ்டப்படுறாங்க, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் அசோசியேட் வித் லாட் ஆஃப் டீலர்ஸ், வெண்டார்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பண்றவங்க கூட. ஸோ somehow or the other we contact them and get the products for y'all. இது வந்து ஒரு மீடியம் டோன் க்ரௌனோட. இது ஹெச்டில வந்து நல்ல ஒரு கவரேஜ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஆனா வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு 2 டிராப் எக்ஸ்ட்ரா போட்டுட்டா கூட ரொம்ப பிரைட்டா ஹெவியா காமிக்காது இந்த ப்ராடக்ட். அதோடைய இது கன்சிஸ்டன்சி எவ்வளவோ அவ்வளவுதான். நீங்க 2 டிராப் போட்டாலும் சரி, 10 டிராப் போட்டாலும் சரி. என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க 2 டிராப் போட்டீங்கன்னா யூ ஆர் எக்கனாமிக்லி சேவிங் த ப்ராடக்ட். 10 டிராப் போட்டீங்கன்னா யூ ஆர் நாட் சேவிங் தட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர எவ்வளவு போட்டாலும் அது எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குமோ அவ்வளவுதான் கொடுக்கும். நாட் லைக் தி அதர் HD ப்ராடக்ட்ஸ். அதனால தான் இது காமிச்சேன் நான் உங்களுக்கு இன்னைக்கு. நல்ல கவரேஜும் இருக்கும் அதுல. ஸோ நான் வந்து ஒரு ப்ளஃபி பிரஷ்ல வந்து எடுத்திருக்கேன். அதை
1 ட்ராப் தான் எடுத்திருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் ஃபார் த பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே ஆகிடும். ஸோ அதனால் இனிஷியலாக நீங்கள் மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுல மேக் ஷுர் தட் யூ யூஸ் ஒன்லி 1 ட்ராப். ஸோ இந்த 1 ட்ராப் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய டீட்டெயிலாக நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ வில் கோ ஒன் பை ஒன். பியூட்டி, ஸோ ஸ்விஸ் பியூட்டி, ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஒரு பவுடர் ப்ரஷ், எனி பவுடர் ப்ரஷ் யூ கேன் கோ ஹெட். ஸோ இது நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஷைன் இருக்குது, அப்படியே விட்டுறலான்னு போயிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம பேக்கிங் பண்ணி ஆகணும். திஸ் பவுடர் அப்ளை பண்ணணும். எனி பவுடர் நிறைய வேண்டாம்னாலும் லைட்டாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் லிப் மேலே அப்ளை பண்ணிடுங்க. அப்படியே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த லைன் வந்து நல்லா ப்ரொஜெக்டடாக நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். தட்ஸ் த ரீசன். ஸோ இது ஒரு பிகினர்ஸ் லெவல் ஆஃப் மேக்கப் தான் நான் சொல்லித்தரேன். ஆனால் பட் ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணுன்றதா நம்மளுடைய கான்செப்ட் இன்னைக்குன்றதுனால நான் பவுடர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மைல்டாக நீங்கள் வந்து கான்டோர் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுறாங்க, ஃபவுண்டேஷனுக்கு மேலேயே கான்டோர் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிடும் கான்டோர். ஆக்சுவல் டெக்னிக் அதுதான். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து கான்டோர் அப்ளை பண்ணி தான் பண்ணணும். பட் இது வந்து இது ஒரு சிம்பிள் டிஃப்ரெண்ட் டெக்னிக் ஃபார் த பிகினர்ஸ். நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது லைட்டாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப டார்க்கா உங்களுக்கு வராது. ஏன்னா ரொம்ப கான்டோர் பண்ணாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா வந்து லுக் ஆயிடும். அதுக்கப்புறம் கிளீனிங் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிரவுன் பிராண்டோடையது. கிரவுன் பிராண்டோடைய கான்டோர் ஸ்டிக். கான்டோர் மட்டும் இதே நான் ஃபவுண்டேஷன் மேல போட்டிருந்தேன்னா இன்னும் டார்க்கரா வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து கான்டோரிங்கோட ஒரு சிம்பிள் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, மேக்கப் 3. ஸோ இது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கோடு அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஆனால் பெர்ஃபெக்ட் கோடாக கொண்டு வராதிங்க. சும்மா ஒரு டேம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து கொண்டு வாங்க போதும். அண்ட் மேக்கப் 3 ஓவர் ஹியர். ஓகே, கோ பேக். அகெயின் உங்களுக்கு பவுடர் மேலே கான்டோர் பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் மேலேயும் பண்ணிக்கோங்க. ஒரு 3 like this, come back and do like this. So இங்க நீங்க கொண்டு வரும்போது இது இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துராதீங்க. You have to bring it 3. So you can see the shape of a 3. So என்ன மாதிரி ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் பரவாயில்ல. பிகினர்ஸ்க்கு என்ன டவுட் வரும்னா, ஒருத்தருக்கு ஸ்கொயரா இருக்கு, ஒருத்தருக்கு வந்து ஓவலா இருக்கு, ஒருத்தருக்கு ரவுண்டா இருக்கு. ஸோ கான்டூர் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வருது மேம் எனக்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ நான் பேசிக்கலி சொல்றேன், ஜஸ்ட் கீப் யோர் செல்ஃப் பிளாங்க் அண்ட் மேக் அ 3. தட்ஸ் ஆல். ஸோ அவங்க ஃபேஸ் வந்து கான்டூர் பண்ணணும். ஓவலா இருந்தாலும் சரி, ஸ்கொயரா இருந்தாலும் சரி. இந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணணும். அண்ட் ஈவன் திஸ் பார்ட். That's all. So the 3 technique is something very nice to learn. பண்ணிட்டு நம்ம பவுடர் ப்ரஷ்ல வந்து முதல்ல பிளெயினா எம்டி பவுடர் ப்ரஷ்ல வந்து நீங்க ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிடுங்க. அதை இனிஷியலா நீங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. We'll teach you one by one. இதுல பவுடர் இல்ல ஒண்ணுமே இல்ல. நம்ம யூஸ் பண்ண இந்த பவுடர் பிரஷ் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். பாருங்க இவ்வளவு மைல்டா தான் கான்டூர் ஆயிருக்கு நமக்கு.
அளவுக்கு வந்து இந்த கான்டூரிங் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிக் கான்டூர் எப்பவுமே கான்டூர் நான் ஸ்டிக்ல தான் பண்றது, பட் ஸ்டிக் இல்லைன்னா நீங்க இதுலயும் பண்ணலாம். இன்னொரு வீடியோல நான் இதுல எப்படி கான்டூர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுவும் கான்டூர் ஷேடு தான். ஸோ யூ கேன் சி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப தெரியற மாதிரி ஃபீல் பண்ணீங்க, எனக்கு இவ்வளோ கான்டூர் வந்து லைனா தெரிய வேண்டாம் அப்படின்னா சேம் பவுடர் எடுத்துட்டு லைட்டா வந்து அது மேல டேம்ப் பண்ணிடுங்க. அது மேல மட்டும் போடுங்க. தட் இஸ் நம்ம கான்டூர் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸ்ல மட்டும். ஸோ கிரவுன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், இட்ஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் பிராண்ட் இது. ஸோ அதோடைய மஸ்காரா போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து வெளியில, ஓகே, ஃபர்ஸ்ட் வெளி பக்கம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து போடுங்க. உள்ள இருந்து போடும்போது நல்ல லிஃப்ட் பண்ணி போடுங்க. ஸோ நீங்க எவ்வளோ லிஃப்ட் பண்றீங்களோ அது லிஃப்ட் ஆகி ஆகி அதே டைரக்ஷன்ல அது அப்படி நல்லா ஒரு கர்வ்டா ஒரு ஹோல்டோட நிற்கும். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் அப்ளைங் மஸ்காரா இன் அ ப்ராப்பர் வே. லிப் லைன் வந்து நான் வந்து செப்போராது யூஸ் பண்றேன். செப்போராது ஒரு உள்ள வந்து நான் ஒரு பிங்க் தான் கொடுக்க போறேன். ஸோ இட்ஸ் பிங்க் குர்த்தி அப்படின்றதுனால. ஸோ இது வந்து ஒரு டார்க் ஒரு வயலட் மாதிரி இருக்கும். எப்பவுமே நான் என்ன கலர் கொடுக்குறோம் அது கொஞ்சம் அவுட்லைன் கொஞ்சம் டார்க்கர் டு தட் கொடுத்துட்டு பண்ணினா இன்னும் அழகா இருக்கும் லிப்ஸ்டிக். இது லிப் பிரஷ். சென்டர் பண்ணிடுங்க, அப்புறமா சைட்ஸ்க்கு வந்து போகலாம். ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் ஃப்ரம் மேக். ஸோ எப்பவுமே லிப்ஸ்டிக் உள்ள போடும்போது ஃபில்லிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்மளோட லிப் பென்சிலை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். இது நல்ல ஸ்மைல் பண்ணிட்டு போடுங்க. உங்களுக்கு பர்சனலாக போட்டாலும் சரி, பிரைட்ஸ்க்கு பண்ணாலும் சரி, நல்ல ஒரு ஸ்மைல் பண்ண சொல்லி பண்ணுங்க. அப்போ கிராக்ஸ் வந்து நல்லா ஃபில் ஆகும். Again, நம்ம போட்டோம் இல்லையா ஒரு லைனர், அது மேலேயும் நான் லைட்டா போடுவேன். அகெயின் லிப்ஸ்டிக்கும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். தனித்தனியா கலர்ஸ் வந்து ஆப்வியஸா தெரியக்கூடாது. எண்டு வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். It's a beautiful shade. I hope you all liked it. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. தென் அகெயின் இப்போ வந்து நான் கான்டோர் பிளஷர் கொடுக்க போகிறேன். ஸோ பிளஷருக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பிங்க், ஸோ இந்த ஒரு பிங்க் தான் யூஸ் பண்ணுறேன், லைட் கலர். எனக்கு ரொம்ப பிளஷ் ரொம்ப பிங்காக இருந்தாலும் மேக்கப் வந்து நல்லா இருக்காது. வெரி லைட். ஸோ ரெண்டு பக்கத்துக்குமே சேர்த்தே நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நம்ம கான்டோர் பண்ண கலரையும் இதையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே இது படலாம், நம்ம தாராளமாக படலாம். ஸோ ஹைலைட்டிங்க்கு வந்து இதான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளார் மார்
அப்படின்ற ஒரு பிராண்டு. ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஆக்சுவலி ரொம்ப மைல்டான ஹைலைட்டர். இதெல்லாம் ஹெவிக்கு வந்து நிறைய இருக்கு. இது வந்து ரொம்ப மைல்ட் ஃபார் செல்ஃப் மேக்கப், நீங்க ப்ராக்டிக்கல் பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் வச்சுட்டு அகெயின் ஒன்லி ஆன் த சீக் போன்ஸ். தெரியுது இல்லையா? ஸோ ரொம்ப ஹைலைட்டிங் பண்ணாலும் ரொம்ப ஆடா இருக்கும். இந்த ஷேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்கின் டோன் மாதிரியும் இருக்கும். அந்த பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக அதை அப்படி தூக்கி விட்டுருங்க. இன்னும் நிறைய இருக்கு ஹைலைட்டிங்க்கு. லைக் ஐப்ரோஸ் மேலே பண்ணுறதுக்கு இருக்கு. இது தெரியுது, இது நார்மல் இந்த ப்ரஷ் கிட்லேயே வரும் இல்லையா, அந்த ஒரு ப்ரோ ப்ரஷ் வச்சுட்டு நல்லா லிஃப்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து நல்லா லிஃப்ட் கொடுத்துருங்க. ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அங்கங்கே ஃபவுண்டேஷன் போடும்போது ஃபவுண்டேஷனோட இது வந்து மேலே பட்டிருக்கலாம். அண்ட் வந்து நம்மளே வந்து பை மிஸ்டேக் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அந்த ஐப்ரோட ஷேப் வந்து மாறி இருக்கும். நான் இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். நல்லா வந்து லிஃப்ட் பண்ணிடுங்க. ஹைலைட்டர் ஓட்டிட்டு இருக்கு. எப்பவுமே நம்ம மிரர் வச்சு பண்றதுக்கும் ஃபோன் மோட்ல வச்சு வீடியோ பண்றதுக்குமே கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பிரைட்டரா வேணும் அப்படின்னா இந்த மஸ்காராவுடைய இதை வந்து லைட்டா இந்த பிரஷ்ல வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டா. இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா வரும் நமக்கு. நீங்க கேட்கலாம், டைரக்டா மஸ்காரா பிரஷை யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. எஸ், கேன் பி. பட் பிகினர்ஸா இருக்கீங்க, இல்லை வந்து நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம்னா, அதில் நிறைய இருந்தது அப்படின்னா தெரியாமல் போட்டுருவோம், ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ இது க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை. என்ன வாய் இன் சென்ஸ், கீழே ஐஷேடோவும் ஸ்பாயில் ஆகிடும், மேலே இருக்கிற ஃபவுண்டேஷனும் ஸ்பாயில் ஆகிடும் நமக்கு. பட் எப்பயுமே நாங்கள் சொல்லி தரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அதை ப்ராப்பராக, எப்படி வந்து தப்பு பண்ணால் எப்படிலாம் கரெக்ட் பண்ணணுன்றது வந்து நிறைய சொல்லி கொடுப்போம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேர்ல்ஸ் அகாடமியில் வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ்ஸான ஒரு விஷயமே சொல்லுவேன் இது. எவ்வளோ என்னெல்லாம் தப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் மேக்கப் பண்ணும்போது வித் த கிளைண்ட்ஸ், அதெல்லாமே நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்து மேலே ஒட்டிக்கும் ஐலைனர், ஸோ அதை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ அழகாக பண்ணுறோன்னு சொல்லி தரதும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தரதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுலேயும் நான் வந்து லைக் தான் அந்த ப்ரோ. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். I'll just show you once again. Close my eyes. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பொறுமையாக உட்காந்து ஒருத்தருக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், வேறு என்ன என்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்றதும் நீங்கள் சொல்லுங்கள். ஹோப் யூ என்ஜாய்ட் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.